அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன். அக்டோபர் மாத ராசி பலன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம். அக்டோபர் மாத கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிஷப ராசியில் குரு இருக்காங்க. செவ்வாய் மிதுன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காரு. சூரியன், புதன், கேது கன்னி ராசியில் இருக்காங்க. சுக்கிரன் துலாம் ராசியில் இருக்காரு. சனி வக்ர நிலையில கும்ப ராசியில சொந்த வீட்டில் இருக்காரு. ராகு மீன ராசியில சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதிக்குண்டான கிரகநிலைகள். அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். 29ஆம் தேதி அக்டோபர் 29ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கோச்சார பலன் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம ஒவ்வொரு பதிவிலும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கோச்சார பலன் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தும், உங்கள் லைஃப் மாறுமா மாறாதா, அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பொதுவாக பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அவங்க தனிப்பட்ட ஜாதகம், சுய ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக 100% துல்லியமாக சொல்ல முடியும். கோச்சார பலன் 15லேருந்து 20% பேசும். அவங்க தனிப்பட்ட ஜாதகம் 80லேருந்து 85% பேசும். சரிங்களா? ஏன்னா லக்னம்ங்கிறது பார்த்தீங்கன்னா உயிர், லக்னம்ங்கிறது ஆன்மா, உயிர், ராசிங்கிறது உடல். அப்போ அந்த உடம்புக்குள்ள இருக்க அந்த உயிர் என்னென்ன விஷயங்களை அனுபவிக்க போகுது, இந்த பிறவில நீங்க என்னென்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நல்ல கருமாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்ட கருமாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்க போகுது, இது எல்லாமே அவங்க ஜாதகத்தை பார்த்தாதான் அக்யூரேட்டா துல்லியமா சொல்ல முடியும். 100% துல்லியமா சொல்ல முடியும். சரிங்களா? உங்க பிறப்பு ஜாதகம், உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பா தெளிவா துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்குவோம். கோச்சார பலன் எப்படி இருக்குது உங்களுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி எப்படி இருக்குது, இது ரெண்டும் மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம துல்லியமாக சொல்லிட முடியும். சரிங்களா? உங்கள் வாழ்க்கையின் மேல் என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன பார்க்க போகிறீங்க, தொழில் எப்போ ஆரம்பிக்க முடியும், சொந்த தொழில் எப்போ நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க, நல்ல வேலை எப்போ கிடைக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு மனை இதெல்லாம் வாகன யோகம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்போ உங்களுக்கு அந்த யோகம் இருக்கா இல்லையா, எப்போ அமையும், உங்களுக்கு சொந்த வீடு கட்டுவீங்களா கட்ட மாட்டீங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் எப்போ நடக்கும், உத்தரபாக்கியம் எப்போ கிடைக்கும், வெளிநாட்டு பிரயாணம் எப்போ நீங்கள் போவீங்க, அதிர்ஷ்டம் எப்போ கிடைக்கும், லக் ஃபார்ச்சூன் சொல்லுவாங்க, அதிர்ஷ்டம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா இல்லையா, இது எல்லாமே அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது. அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? வயசு ரொம்ப முக்கியம். ஏன்னா நட்சத்திரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருப்பீங்க. ராசி ஒரே ராசியாக இருக்கும், ஆனால் நட்சத்திரம் மாறுபடும். சரிங்களா? நட்சத்திரம் 3 நட்சத்திரத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் 3 நட்சத்திரம் வரும். அந்த 3 நட்சத்திரத்துல என்ன நட்சத்திர பாதத்துல பிறந்தீங்க அதுதாங்க ரொம்ப முக்கியம். அக்யூரேட்டா தெரிஞ்சுக்க முடியும். என்ன நட்சத்திர பாதத்துல பிறந்தீங்க, என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, இதெல்லாமே பார்த்தாதான் நம்ம துல்லியமா சொல்ல முடியும். உங்க ஜாதக பார்க்க போட்டீங்கன்னா பார்த்துக்கோங்க, எல்லாமே தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மகர ராசி காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் ராசியான மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகர ராசி நேயர்கள் பாருங்க துடிப்பானவர்களா இருப்பாங்க. ஏன்னா சரராசி, சரம்னு வேகமா நகரக்கூடிய ராசி. துடிப்பானவர்களா இருப்பீங்க, வேகம் மற்றும் விவேகம் உடையவர்களா இருப்பீங்க. தொழிலுக்கு சொந்தக்காரங்க சொல்லலாம், உழைப்புக்கு சொந்தக்காரங்க மகர ராசி நேயர்கள். எந்த ஒரு வேலையை எந்த ஒரு தொழில் கொடுத்தாலும் கரெக்டா செய்வீங்க. அதாவது உழைப்புக்கு சொந்தக்காரங்க தான் மகர ராசி நேயர்கள். ஒரு அற்புதமான ராசி, பணம் சம்பாதிக்கக்கூடிய ராசி தான் மகர ராசி. இந்த காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் இடம் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். நிறைய மகர ராசி நேயர்கள் பாருங்க, மேக்சிமம் பாருங்க ஒன்னா வேலைக்கு போவீங்க, இல்லை தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க. அவ்வளவு சீக்கிரம் வீட்டில் இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு சில பேர் மட்டும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. மேக்சிமம் பாருங்க வேலைக்கு போகிறவங்க தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களா தான் இருப்பாங்க. அது அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள், ஒரு சில மாற்றங்கள், சில விஷயங்கள்லாம் இருக்குது, நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மாதம் பாருங்க உங்க ராசிநாதன் சனி 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கார், தனஸ்தானத்தில் இருக்கார். எப்படியும் சமாளிப்பீங்க. ஏன்னா 7.5 சனியெல்லாம் முடிஞ்சு, அதாவது பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியெல்லாம் முடிஞ்சு இப்போதான் கடைசி பகுதியில் இருக்கீங்க. அடுத்த வருடம் 2025 மார்ச் கடைசியிலலாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களை பிடிச்ச 7.5 கம்ப்ளீட்டாக உங்களை விட்டு விலக போகுது. இனிமேல் தான் நீங்கள் நல்லா இருக்க போறீங்க. இப்போதான் இருட்டுக்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கீங்க மகர ராசி நேயர்கள். இனிமேல் உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்க போகுது, நல்லா இருக்க போறீங்க, வெளிச்சத்துக்கு வர போறீங்க, இந்த சந்தேகமே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு குரு ராசி பார்த்துட்டு தான் இருக்காரு. பழைய கஷ்டங்கள் உங்களுக்கு வராது. இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும். 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும் தன்னம்பிக்கை கொடுத்துரும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அபாரமான வளர்ச்சி இருக்கும் இந்த மாதம். ஏன்னா 10ஆம் அதிபதி சுக்கிரன் அவர் 10ஆம் இடத்துல இருக்காரு. நடுப்பகுதி பாருங்க 12ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அப்போ சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம்ங்க. ஒரு தரமான ஒரு மாதம் சொல்லிடலாம். நிறைய லாபம் கிடைக்கும், பணம் வரும் இந்த மாதம்.
5ஆம் இடத்துல குரு இருக்கார், அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுக்கு. 9ஆம் இடத்தை பார்க்குறார், புத்திர பாக்கியம் கிடைக்கும், குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல வேலை கிடைச்சிடும் உங்களுக்கு. எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். ஒரு சில பேர்ட்ட ஹெல்ப் கேட்டிருப்பீங்க, இந்த மாதம் உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. உங்களுக்கு எதிர்ப்புகள் நிறைய, உங்களுக்கு எதிரி இருந்திருப்பாங்க, இருந்தாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு விலகி போவாங்க. ஒன்னா எதிரி வந்து நண்பர்களாக மாறிடுவாங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை விட்டு விலகிடுவாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஏன்னா மகர ராசினியர்கள் பட்ட கஷ்டம் சொல்ற அளவுக்கு கிடையாது. அதாவது அந்த அளவுக்கு மகர ராசினியர்கள் பட்ட கஷ்டத்துக்கு அளவே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களையும் கண்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளும் வலி வேதனை எல்லாத்தையும் அனுபவிச்சிங்க. இப்போதான் ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்க போறீங்க. இந்த மாதமும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. தெய்வ அனுகிரகம் கிடைக்குங்க. ஏன்னா 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, உங்க ராசியவே குரு பார்க்குறாரு. பெரிய பிரச்சனை வராது. குரு உங்க ராசி பார்த்துட்டாலே பிரச்சனை வந்தாலும் குரு வந்து சமாளிக்க வச்சிருவார். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்த்துட்டாலே அந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அப்போ ஒரு வெளிச்ச கிரகம், ஒரு ஒளி கிரகம் உங்க மேல படுறதுனால எதையும் சமாளிப்பீங்க, கவலையப்படாதீங்க. மகர ராசினியர்கள் இனிமேல் நல்லா இருக்க போறீங்க. உங்க வாழ்க்கையே மாறப்போகுது. சூரியன் பாருங்க, உங்க ராசிக்கு வந்து 8ஆம் அதிபதி சூரியன் வந்து 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 10ஆம் இடத்துக்கு வந்தாலும் ஒரு திக்பலத்தில் இருக்கார். ஒரு சில பேத்துக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். 10ஆம் இடத்துல சூரியன் நீச்சமானாலும் கெட்டு போனாலும் அவர் 8ஆம் அதிபதியா இருந்தா கூட அவர் திக்பலத்தில் இருக்கார். சூரியன் செவ்வாய் 10ல் இருந்துச்சா திக்பலம் அடையும். ஒரு சில பேத்துக்கு மகர ராசினியர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. ஒரு சில பேத்துக்கு நல்ல வரன் அமைஞ்சிருங்க. இந்த மாதம் நல்ல வரன் தேடி வரதை உங்களால் பார்க்க முடியும். திருமண தாமதமாக இருக்கவங்க, தாமதமாக போயிட்டு இருக்கவங்க, கல்யாணமே ஆகலைங்க சார், வாழ்க்கையில் கல்யாணம் ஆகுமா ஆகாதுன்னு சந்தேகமாக இருக்கு, ஒரே மனக்குழப்பத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மனக்குழப்பம் விலகும். திருமணம் கைக்கூடி வர்றதை உங்களால், நல்ல வரன் வர்றதை உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? ஒரு சில பேர் இந்த மாதமே வந்து பாருங்க நிச்சயம் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். இல்லை வாழ்க்கை துணை யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஏதோ உங்களுக்கு நல்ல விஷயங்கள், சுப விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. புதன் உங்க ராசிக்கு வந்து யோகாதிபதி. அந்த புதன் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுக்கு. வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். வெளியூர் போய் வேலை பார்க்கறது, வெளிநாடு போய் வேலை பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். சொந்த தொழிலுக்கு பிரச்சனையே கிடையாது. புதுசாக ஒரு சில பேர் ஆரம்பிச்சிருவீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிப்பீங்க. சொந்த தொழில் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு வளர்ச்சி, அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. சரிங்களா? செவ்வாய் இந்த மாதம் பாருங்க 20ஆம் தேதி உங்க ராசிக்கு வந்து 4ஆம் அதிபதி நீச்சமா 7ஆம் இடத்துல இருக்காரு. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துச்சுனாலே 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல கெட்டு போகிறதுனால அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அம்மாவுக்கு மட்டும் அப்பப்போ ஹெல்த்தில் பிரச்சனை வந்துட்டு போகும், கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த மாதம். சரிங்களா? மற்றபடி உங்களோட உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பெரிய அளவுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஏன்னா ராசி குரு பார்க்கறதுனால எந்த ஒரு பிரச்சனையும், பெரிய பிரச்சனையோ, இதுக்கு முன்னாடி இருந்த கஷ்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள்லாம் வராது. கவலையப்படாதீங்க, தைரியமா இருங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்க போது. இந்த அக்டோபர் மாதமே உங்களுக்கு நல்லா இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. நல்லபடியாக இந்த மாதத்தை, அக்டோபர் மாதத்தை மகர ராசினியர்கள் பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.